கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகத்தின் தலைவர் மீத்தா பணியன். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்ற சர்ச்சை சில மாதங்கள் முன்பாக மிகப்பெரிய அளவில் மதுரை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் கொதிப்பான ஒரு சூழல் நிகழ்ந்தது. கூடுதலாக பார்த்தோம்னா அதனை ஒட்டி இந்து முன்னணி மாநாடு நடத்தியது மேலும் அந்த சர்ச்சையை அதிகரித்தது. இப்போது பார்த்தோம்னா 2.0 சம்பவமாக தற்போது மதுரை மதநலனிக்க கூட்டமைப்பு சார்பாக கூட நீங்கள் இன்றைய தினம் கலெக்டர் அவர்கள் சந்திச்சு ஒரு மனு கொடுத்துருக்கீங்க. அது என்ன சொல்லியிருக்கீங்க சார்? மீண்டும் திருப்பரங்குன்றம் RSS சங் பரிவார அமைப்புகளை பொறுத்தளவு திருப்பரங்குன்றம் குறித்து தொடர்ச்சியான முயற்சியில் இருக்கிறாங்க. மாநாடு, முருகன் மாநாடு நடத்தினாங்க. தொடர்ச்சியாக அவங்களுடைய பரப்புரை செயல்களை செஞ்சாங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை மையப்படுத்திய கந்தர்மலைன்னு ஒரு படத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதனுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, விசலப்பட்டி தேவமாருடைய தோற்றத்தில் மீச வச்ச மேனி, தேவர் சமூகத்தை டார்கெட் பண்ணக்கூடிய எச் ராஜா தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். அதில் எல்லா வில்லைகளும் வராங்க அந்த படத்தில். ராம சீனிவாசன் வாரான், திருமாரஞ்சி வாரான், வாணியம்பாடி இப்ராஹிம் வாரான். இவன் எல்லாருமே அந்த படத்தில் வராங்க. அங்கே இஸ்லாமியர்கள் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியும் அவங்க அடித்து விரட்டி விடுற மாதிரியும் காட்சிகள் இருக்குது. அது ஒரு பாடல் காட்சியை ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. இது திருப்பரங்குன்றம் இந்த சூழல்ல, இந்த படம் வரப்போகிற சூழல்ல இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி, சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் இன்னும் பல முருகன் கோயில்களில் சூரசம்ஹாரம் நடந்துட்டு இருக்கிற நேரம் இது. இன்னையிலேருந்து தொடங்குனீங்கன்னா கார்த்திகை வர பார்த்தீங்கன்னா முருகனுக்கான விழா தான் பெரும்பாலும் நடக்கும். கார்த்திகை மாதத்தில் நாங்கள் மலை மேலே விளக்கேற்றணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் இந்து முன்னணி முயற்சி பண்ணி தோற்று போன ஒரு ப்ரோக்ராம். அதை இந்த ஆண்டும் அவங்க முன்னெடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க. இந்த சூழலில் உயர்நீதிமன்றத்தில் நடந்த அந்த வழக்கு, நீங்கள் அனுமன் சேனா சார்பா இந்து மக்கள் கட்சி சார்பா யாரோ 2 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க கும்பிடுற கோயிலில் என்ன செய்யணும், என்ன இருக்குது, என்ன இல்லை அப்படின்னு போட்டாங்கன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க கும்பிடுற கோயிலில் இருக்க புனிதத்தை அதே மலை மேலே இருக்கிற தர்காவுக்கு செலுத்தி தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது. தமிழ்நாட்டில் 99% ஆடு, கோழி, மாடு, பன்னிக்கறி வர சாப்பிடக்கூடிய சமூகம் வாழ்வது தான் இந்த மண்ணினுடைய பழக்க வழக்கம் என்பது. என்ன சொல்லப்போனால் எல்லா கோயில்களிலும், முருகன் கோயிலில் சேவல் அறுத்து போட்டிருக்காங்க, சேவல் இருப்பாங்க, கோழி இருப்பாங்க. பலியிடாத கோயில்களே தமிழ்நாட்டில் கிடையாது. பலியிடுவது என்பது தமிழர்களுடைய பழக்க வழக்கம். ஏன்னா அது அவங்க சாப்பிட்ற உணவு, கடவுளுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்றதான் அவங்களுடைய பண்பு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பனியத்தினுடைய நுழைவு என்பது மக்கள் வணங்கிட்டு இருந்த முருகன் கோயில்கள் சுப்பிரமணியர் கோயிலாக மாறிடுச்சு. சுப்பிரமணியருக்கு புனல் போட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. தெய்வானைங்கிற கதையை சொருகிட்டாங்க. அங்கே பூரா பார்த்தீங்கன்னா அந்த பலியிடுவது என்பது ஏற்கனவே தடை செய்யப்பட்டுருச்சு. இது திருப்பரங்குன்றம் மலையினுடைய ஒரு பகுதியில் சிக்கந்தர் தர்கா. காலகாலமாக ஆடு கோழி பலியிடுவது, கீழிருந்து எடுத்து செல்வது, அதை இந்துக்கள் என நம்புபவர்களும் அதை எடுத்துட்டு போவாங்க, அவங்களும் அங்கே வணங்குவாங்க, அங்கே அவங்களும் உட்காந்து சாப்பிடுவாங்க. இதை தடை செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கு. ஏற்கனவே 2 நீதிபதிகள், ஸ்ரீமதி நிஷாபானு, ஸ்ரீமதிக்கு வந்த வழக்கில் ஆடு கோழி பலியிடக்கூடாது. அந்த அம்மா ஒரு RSS, அவங்க வீட்டுக்கார RSS, அந்த தீர்ப்பு அந்த அம்மா கொடுத்துச்சு. நிஷாபானு வந்த எல்லா மனுக்களையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நம்ம எந்த பலிக்கும் ஆளாகக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு. இது மறுபடியும் 2 மாறுபட்ட அணுகுமுறை இருந்ததுனால விஜயகுமாருக்கு அனுப்பப்பட்டது. நீதிபதி விஜயகுமாருக்கு. விஜயகுமார் ஸ்ரீமதியினுடைய தீர்ப்பை ஓகே பண்ணியிருக்கிறார். வழக்கறிஞர்கள் நாங்கள் வச்ச வாதங்களின் அடிப்படையில் தர்காவில் ஆடுகோழி பலியிடக்கூடாது என்ன, யார் சொன்னது, எங்கே ரூல்ஸ் இருக்கு, எங்கே இருக்கு, இல்லை தர்கா ஆகம வீதிக்குள்ளே வருமா, இல்லை மொத்த மலையும் ஒருவருக்கு சொந்தமானா கிடையாது. 1923 வந்த தீர்ப்பிலேயே நெல்லித்தோப்பு தர்கா இருக்கிற இடம் அவர்களுக்கு சொந்தம், அது வல்லாத மற்ற இடங்கள் கோயிலுக்கு சொந்தம். இதுதான் அங்கே இருக்க நிலைமை.
அப்ப தர்காக்குள்ள அவன் கோழி சாப்பிட்றானா ஆடு சாப்பிட்றானா என்ன சாப்பிட்றான்றது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நீ அழகர்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகர்கள் நுழைஞ்ச உடனே கருப்சாமிக்கு பலி கொடுக்கறதா நடக்கும். அங்க பூராமே கோழி ஆடு பலி கொடுக்கறது. அதை பார்த்துட்டு தான் நீங்க மேலேயே போகணும். மேல பழமுதிர் சோலை இருக்கு, கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா அழகர் இருக்காரு, கல்லழகர் இருக்காரு, அழகர் கல்லழகரா வர்றதெல்லாம் இருக்கு. நீங்க அப்ப கீழே வந்து அழகர் கோயில் இருக்கு, மேல வந்து முருகன் இருக்காரு. 2 படை வீடு மதுரையில மட்டும். திருப்பரங்குன்றம் ஒரு படை வீடு, பழமுதிர் சோலை ஒரு படை வீடு. பழமுதிர் சோலையில ஆடு கோழி பலியிடுறாங்கல்ல, எங்க புனித கெட்டு போச்சு, கீழே வரும் பொழுதே நாங்க ஆடு கோழி பலியிடுறத பார்க்கணுமா அப்படின்னு ஏன் நீ கோர்ட்டுக்கு போல அப்படின்னு சொன்னா, அழகர் வைணவர் முருகர் சைவம் அப்படின்னு வச்சுக்கிட்டு சண்டை வருதுன்னு சொன்னா, கருப்சாமிக்கும் முருகனுக்கு இடையில தான் சண்டை வரும். அந்த சண்டை வந்தா நல்லது இல்லை. ஏன்னா ஆடு கோழி பலியிடக்கூடிய அன்றாட காட்சிகளாக இருக்கிற உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள் அதுக்கு எதிராக பொங்கி எழுந்துருவான்னு உனக்கு தெரியும். அதனால நீ இஸ்லாமியர் வெர்சஸ் இந்து என்கிற ஒரு இடத்த தொடர, திருப்பரங்குன்றத்தை போய் தொடர. ஏன் அழகு நீ தொடர? அங்கேயும் ஆடு கோழி தான் பலியிடுறாங்க, அது புனிதத்தை கெடுக்குதுன்னு ஏன் கோர்ட்டுக்கு போல அப்படின்னு சொன்னா, அங்க பலியிடுறவன் இந்து, மேல இருக்கிற முருகன் பழமுதிர் சோலை முருகன் இந்து அப்படின்னு பாக்குற. ஆனா திருப்பரங்குன்றத்துல இந்து கீழே இருக்க இந்து முருகன், மேல இருக்கிற தர்கா முஸ்லீம். சண்டையிடுவதற்கு ரொம்ப வசதியா போச்சு உனக்கு. அழகர் கோயில் அங்கீகரிக்கிற நீ, கருப்சாமி பலியிடுறத அங்கீகரிக்கிற நீ, ஏன் தர்கால பலியிடுறத அங்கீகரிக்க தயாரா இல்லை? இது நீதிமன்றம் எந்த விவாதமும் இல்லாம இது அது புனிதம், மலை புனிதமானது, மலை புனிதமானதுன்னா வச்சுக்க. அந்த மலையினுடைய இன்னொரு பகுதியில் இருக்கிற ஒரு தர்கால ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொன்னா, இது ஆடு கோழி பலியிடுவது புனிதமற்றது என்கிற ஒரு வாதத்தை நீதிமன்றம் வைக்குதுன்னு அர்த்தம். நீதிமன்றமே இதை சொல்றாங்களா? ஆமா, நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது புனிதமானதுன்னு ஒருத்தன் மனு கொடுக்குறான், நீ அதை வந்து அங்க ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அப்ப ஆடு கோழி சாப்பிடுவது புனிதமற்றதுன்னு சொல்றியா? உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள் பரவலாக இந்த நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்க மாமிசம் சாப்பிடுவது என்பது அவங்களுடைய பழக்க வழக்கத்துல ஒண்ணு. ஒரு காலத்துல சனிக்கிழமை புதன்கிழமை சாப்பிட்டாங்க, இப்ப தோணும் பொழுதெல்லாம் சாப்பிடுறாங்க. எப்பயோ கிடைக்கும் பிரியாணி, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாதாரணமா கிடைக்கும், சர்வ சாதாரணமா 40 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கிடைக்கும். இன்றைக்கு உணவு பழக்கத்துல வெஜிடேரியன், வெறும் காய்கறியை சாப்பிடக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்காங்க, அது ஒரு சிறு பிரிவினர். ஆனா பெரும் பிரிவினர் ஆடு கோழி மாடு பன்னி இந்த மாமிசங்களை சாப்பிட, இறைச்சியை சாப்பிடக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை நீ புனிதமற்றவர்கள் சொல்ல வர்றியான்றதுதான் என்னுடைய கேள்வி. இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. நீ அங்க வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு நீ சொல்றது என்பது ஏற்கனவே முத அங்க தடுத்தான் பாருங்க, எந்த சட்டமும் இல்லாம எந்த ரூல்ஸும் இல்லாம அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் தடுத்தான். இன்னும் அந்த இன்ஸ்பெக்டர் அங்கதான் இருக்கான். தமிழ்நாடு அரசு அந்த இன்ஸ்பெக்டரை, அவன் பேர் என்ன, மதுரை வீரனா, மதுரை வீரன் ஒருத்தன், அவனை இன்னமும் மாத்தாம அங்கேயே வச்சிருக்கிறாங்க. அவன் யாரை கேட்டு தடுத்தான்? எதுக்காக தடுத்தான்? ஆடு கோழி வழக்கமா கொண்டு போயிட்டு இருந்தாங்க, அங்க சமைச்சிட்டு இருந்தாங்க, அண்டா குண்டாலாம் அங்க உண்டு. நான் சாப்பிட்ருக்கேன் அங்க சிக்கந்தர் தர்கால. சிறு வயதுல இருந்து மேல போனவங்களுக்கு தெரியும். அங்க இருக்கிற ஜனங்க சொல்றாங்க இது பொதுவான பழக்கம் தாங்க, நாங்களும் போவோம், நாங்களும் சாப்பிடுவோம். இங்கேருந்து ஆடு தூக்கிட்டு போகிறது, எரிக்கிற பொருள்கள் தூக்கிட்டு போகிறது, சமையல் பொருட்கள் தூக்கிட்டு போகிறதெல்லாம் வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லைங்க, இந்துக்களும் தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு இருந்தும் ஒரு நீதிபதி ஸ்ரீமதி கொடுத்த தீர்ப்பு மோசமான தீர்ப்பு. அந்த மோசமான தீர்ப்பை விஜயகுமாரை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது இது 2வது அயோத்தி தீர்ப்பு. எப்படி அயோத்தியில மசூதியை இடித்தது தப்பு, இடித்தவர்கள் குற்றவாளிகள், இடிச்ச இடத்த இடிச்சவனுக்கே கொடுக்குறேன்னு தீர்ப்பு வந்துச்சோ, கேட்டா ராத்திரில சாமி என் கனவுல வந்தாருன்னு சொன்னான். பெரும்பான்மை. ஆக இங்க உள்ள பெரும்பான்மை உணர்வுகள் என்கிற பெயரில் அந்த அரசியலுக்கு இஸ்லாமியர்கள் பலியாவது என்பது இருக்கு இல்லையா, இஸ்லாமியர்களுடைய வழிபாடு பலியாவது, இஸ்லாமியர்களுடைய பழக்க வழக்கம் பலியாவது என்பது இருக்கு இல்லையா, இது அயோக்கியத்தனம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு பண்பாட்டு படையெடுப்பு இல்லையா? இஸ்லாமியர்கள் மட்டுமா இங்கே ஆடு கோழி
சாப்பிட்றாங்க, மாமிசம் சாப்பிட்றாங்க, இறைச்சி சாப்பிட்றாங்க. ம் இல்லை பட்டியல் சமூகம் முழுவதும் இறைச்சி சாப்பிடுவோம். ம் இறைச்சி சாப்பிடாத பட்டியல் சமூகம்னே ஒன்று கிடையவே கிடையாது. ம் ஏன்னா ஆடு கோழி சாப்பிட்றவன் மாடு சாப்பிட மாட்டான், ம் மாடு சாப்பிட்றவங்க பன்னி சாப்பிட மாட்டான். ம் எல்லாம் சாப்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க. ம் பன்னிக்கறி பண்ணி வளர்க்கக்கூடிய கல்லர்கள் இருக்காங்க தேனி மாவட்டத்தில். ம் கரையோர நாடார்கள் பண்ணி வளர்த்து அது விற்பனை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. ம் ஆக இந்த சமூகம், தமிழ் சமூகத்தில் ம் இறைச்சி என்பது அவருடைய உணவினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ம் அதுவும் அது 95-98% இறைச்சி என்பது உணவாக வைத்திருக்கக்கூடியவர்கள். ம் அது புனிதமற்றதுன்னு நீ சொல்வேயானால், ம் நீ புனிதமற்றவர்கள்னு பெரும்பான்மை சமூகத்தை ம் மனு தர்மத்தினுடைய அடிப்படையில் ம் சூத்திரர்களை, பஞ்சமர்களை ம் நீ சமமாக மதிக்காத ஒரு கேவலமான அணுகுமுறையை ம் மனு தர்மம் வச்சிருக்கனா, அதை அப்படியே தன் தீர்ப்பில் சொல்லக்கூடியது என்பது மிக மோசமானது. ஓகே. இதற்கு எதிராக பரந்துபட்ட உழைக்கும் மக்கள், ம் வேளாண்குடி மக்கள், ம் சூத்திரர்கள், பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய ம் மீசையை முறுக்கிட்டு இருக்கக்கூடிய ம் பெருஞ்சாதிகள், ம் பட்டியல் சமூகம், ம். இவங்க பூரா என்ன செய்யணும்னா, நான் சாப்பிட்ற உணவை புனிதம் இல்லைன்னு நீ சொல்றியா? ம் நான் இதை சாப்பிட்டா புனிதம் கெட்டு போயிடும் சொல்றியா? ம் அப்போ ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் பைய 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 ம் பார்ப்பனியம் நுழைந்து கொண்டே இருக்கிறது. ம் நீதிமன்றத்தை பயன்படுத்தி ம் அயோத்தி தீர்ப்பு எப்படி வந்ததோ அதே போல மதுரை கிளை ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. இது அயோத்தியினுடைய 2வது தீர்ப்புன்னு நாங்கள் கருதுகிறோம். ம் இதற்கு எதிராக மதுரை மதநலக்க மக்கள் கூட்டமைப்பு ம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியத்தை கொடுத்துருக்க மனு முதலமைச்சருக்காக கொடுத்துருக்கோம். ம் முதலமைச்சருக்கு இதை அனுப்புங்க, ம் அப்பீல் போகணும். ஓகே. சுப்ரீம் கோர்ட்டில், உச்ச நீதிமன்றத்தில் ம் இந்த தீர்ப்பின் மீது அப்பீல் போகணும். ம் அது ஒரு பக்கம். ம் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய சட்ட கருத்தரங்கம் ஒன்றை நடத்துறதா இருக்கிறோம். ம் வெகு மக்களை திரட்டி ம் இந்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம மதுரையை பொறுத்தளவு தமிழ்நாடு தழுவிய தலைவர்களை அழைச்சு ம் ஒரு பெரிய நிகழ்ச்சிகளை கட்டமைக்கிறதுக்கான தயாரிப்புகளில் ம் மதுரை மதநலக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக ம் நாங்கள் அந்த முன்முயற்சியிலும் அந்த திட்டத்திலும் இருக்கிறோம். ஓகே. இதை அனுமதித்தோமே ஆனால் ம் நாளைக்கு பாண்டி கோயிலில், மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, ம் திருப்பரங்குன்றம் இருக்குது, ம் அதனால பாண்டி கோயிலில் நீ கடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவான். ம் கருப்பசாமி கோயிலில் கடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவான். ம் உசிலம்பட்டியில் மூணுசாமிக்கு நீ கடா வெட்டாதேன்னு சொல்லுவான். ம் இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ம் நீ கிடா வெட்டாத, ம் கோழி அடிக்காத, அந்த உணவு மோசமான உணவு என்றா உலகம் முழுவதும் இறைச்சி மாமிய உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ம் கிராமங்களில் ஆடு வளர்ப்பது, கோழி வளர்ப்பது ம் என்பது, மாடு வளர்ப்பது என்பது கூட பரவலாக ம் இறைச்சிக்காக தான். அது ஓகே. தொடக்க காலத்திலிருந்து இன்னைக்கு வர ம் இறைச்சிக்காக தான் ம் ஆடு வளர்ப்பு. அது இன்னொரு தொழிலாக, ம் கிராமப்புற விவசாயிகளுடைய இன்னொரு தொழிலாக இருக்கு. ம் ஆடு வளர்ப்பதும், கோழி வளர்ப்பதும், மாடு வளர்ப்பதும் ம் இறைச்சியினுடைய பயனாக தான் இருக்க ஒழிய, ம் இறைச்சி என்பதையே நீ சாப்பிடாம நீ திருட்டுத்தனமா சாப்பிட்ற எங்கேயோ போய் ம் இவன் இந்த பார்ப்பனிய சிந்தனை முறை என்பது ம் இந்த இறைச்சி உணவை அருவருப்பான உணவாக மாற்ற முயற்சி செய்கிறது. ம் இதற்கு எதிராக ம் இறைச்சி உணவை எடுத்துக்கொள்ளுகிற பெரும்பான்மை சமூகம் ஓகே. இந்த மண்ணுல போராட வேண்டிய ம் அவசியம் இருக்கு. நம்முடைய தன்மானத்திற்காக, ம் சுயமரியாதைக்காக, நம்முடைய உணவுக்காக ம் எவ்வளவு தீர்மானிக்க கூடாது. ம் நாம் அணிதிரளணும், போராடணும். தமிழ் சமூகம், இளைஞர்கள் இதை வேடிக்கை பார்ப்போமே அண்ணா, நாளைக்கு ஒன்றொன்னாக ம் நம்ம கையை விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார். நன்றி சார். நன்றி.